வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்பயும் ஒரு சில டீல்ஸ்லாம் போயிட்டு இருக்குங்க. எப்பயுமே டீல் போயிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில பொருள்லாம் விற்காத மாதிரி இருக்குன்னா அதை எப்படி விற்கிறதுன்றதுக்கு முயற்சி எடுக்க தான் செய்வாங்க. நம்மளே கடை போட்டாலும் அப்படி தான் இருக்க போகிறோம் இல்லையா? அப்படி தானே இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்த்தா சேல் பூஸ்ட் பண்ணணும் தான் நினைப்பாங்க. சரி, ஓகே, அதுலேயே ஒரு சில ப்ராடக்ட் நிஜமாவே நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயம் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது P3 Pro, P3 Ultra ரியல்மியோடது தான். ஸோ இதுவும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஃப்ளாட்டாக கம்மியாகுது. ஸோ P3 Pro 7S Gen 3 பவர்டு. ஸோ மீடியா சென்ட்ரிக்காக யாராவது யூஸ் பண்ணணும், பேட்டரி பேக்கப் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இந்த டிவைஸில் வந்து டியூவல் கேமரா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 50 MP இருக்கும், ஒரு 2 MP டெப்த் இருக்கும். ஸோ 50 MP கேமரா அதோட வேலையை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து மீடியா சென்ட்ரிக்காக ஒரு டிவைஸ் வேணும், எனக்கு கலர் OS அதாவது ரியல்மி UI ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிட்டேன், எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, 80 வாட் மோர் தென் எனஃப். ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிக்கிறவங்களுக்கு வந்து ரியல்மியோட P3 Pro ஒரு நல்ல டிவைஸ் தான். ஸோ கரெக்டாக இப்போ வந்து 20K அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டடாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு 7S Gen 3 அந்த அளவுக்கு பத்துமான்னு தெரில, ஏன்னா நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சில கேம்ஸ் ஆடுவேன் அப்படின்னும் போது P3 Ultra. அகைன் இந்த இடத்துல ஒரு கேள்வியும் வருது. P3 Ultra வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 8350 அப்படிங்கிற ப்ராசரோட இருக்கு, 8350 Ultra. ஸோ இந்த P3 Ultra இதில் 2 கேமரா இருக்குது. ஒரு 50 MP பிரைமரி ஷூட்டரும் ஒரு 8 MP அல்ட்ரா வைடும் வரும். அல்ட்ரா வைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிற அளவுக்கு இருக்குது நிலமை. ஸோ இது இப்போ 25,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிவைஸ்லையும் உங்களுக்கு IP69 மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன். ஸோ P3 Pro நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே, டைமென்ஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். என்ன கேமரா மாடியூலுக்கான டிசைன் மட்டும் ரியரில் மாறி இருக்கும். அதே 6000 mAh, அதே 80 வாட். ஸோ இதுதான். ஸோ இப்போது இந்த டிவைஸ் அகைன் எனக்கு ரியல்மி டிவைஸ் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இதை நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி ஐக்கூலையும் Neo 10R அப்படிங்கிற டிவைஸ் ஆல்ரெடி அவைலபிள். அது 8S Gen 3. ஸோ உங்களுக்கு வந்து குவால்காமோட SoC தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஐக்கூக்கு மூவ் ஆகிறது பெட்டர். இல்லை எனக்கு வந்து ரியல்மி UI தான் பிடிக்கும், அதனால தான் நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் அப்போ நம்ம கண்டிப்பாக திரும்ப P3 Ultra வந்து கன்சிடர் பண்ணலாம். ரைட்டுங்க. ஸோ இது ஒரு பக்கமா. அடுத்து TWS டீல்ஸ். ஸோ இது வந்து மிந்த்ராவில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுடுறேன். ஆல்ரெடி SRK பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸ் அனுப்பியிருந்தான். OnePlus Buds 3 இருக்குது, OnePlus Buds Pro 3 இருக்குது, நத்திங் இயர் ஏ. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போது லிஸ்ட் ஆகிருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு டீல் இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர வந்து இது நியூ லான்ச் என்னென்னா ரியல்மி Buds Air 7 Pro. Buds Air 7 Pro எல்லாரும் பார்த்துருப்பீங்க. Air 6 Pro யூசர்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? ஏன்னா Air 5 Pro யூசர்ஸே ரொம்ப சூப்பர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. Air 6 Proவும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஹைரஸ் ஆடியோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது. அண்ட் இப்போ தான் நமக்கு வந்து Buds Air 7 வந்துச்சு. Air 7ஓட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு ஹைரஸ் ஒயர்லெஸ் ஆடியோ 3299 அப்படிங்கிற ப்ரைஸில். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பட்ஜெட்டில் நிறைய TWS கொடுக்குறாங்க தான். பட் இது வந்து ஹைரஸ் சர்டிஃபைடாக வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு LHDC சப்போர்ட்டோட இருக்கும். இந்த LHDC கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஒரு ஏரியா தான். அதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். ஏன்னா எல்லா டிவைஸ்லையுமே அது ஈஸிலி அவைலபிளாக இருக்காது. பட் LDAC எல்லா டிவைஸ்லையும் இருக்கும். ஏன்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ். எல்லா டிவைசஸ்லையும்னா எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து ஒர்க் ஆகும். சரி, இப்போ நம்ம வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆப்புக்கு போயிடுறேன். மிந்த்ரா ஆப் போயிட்டு, ஸோ மிந்த்ராவில் போகும்போது ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீல் அப்படின்னு போட்டிருந்தது. ஆக்சுவலாக ஷாருக் கான் நின்றுட்டு இருந்தார். இப்படி நம்ம SRK தான் நின்றுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே SRK. அவர் வடக்கு SRK, அவன் தெற்கு SRK. சரி, இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlusல Buds 3 Pro. இதை பற்றி நம்ம நிறையாவே பேசிட்டோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் TWS இந்த செக்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து 2599 அப்படின்னு போட்டிருக்காங்களா. அதை தவிர நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கூப்பன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 2261 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சிங்கிள் டிரைவராக இருந்தாலும் பேஸ் பூஸ்டட் ஆடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அவுட்டோர் கால்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம், ஏன் இன்டோர்லேயும் கால்ஸ் எனக்கு முக்கியம், மல்டிபிள் டிவைஸில் வந்து கனெக்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான அடிப்படையில் யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஆடியோ குவாலிட்டியோட சேர்த்து. எனக்கு ஹைரஸ்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லை ப்ரோ, ஆனாலும் ஆடியோ நல்லா இருக்கணும். எனக்கு ஹைரஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எல்லா டிவைஸ்க்குமே வந்து ஹைரஸ் சர்டிஃபிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு தெரில. இப்போ என்கிட்ட இருக்க எல்லா டிவைஸ்லையுமே LHDC இருக்குமான்னு தெரில. அப்படின்னும் போதெல்லாம் வந்து Buds 3 வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணும். ஸோ நார்ட் Buds 3 Pro ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஸோ அது இங்கே இருக்குது. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நார்ட் Buds 3 அது வந்து இப்போ எவ்வளோக்கு இருக்குன்னா 1739 வித் கூப்பனா. அதுவும் நல்ல ப்ராடக்ட் தாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆடியோவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓவரால் அந்த ANC மாதிரியான கான்செப்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மைனர் டிஃப்ரென்ஸ்க்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோன்னு வைங்களேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ 2261 ருபீஸோ இல்லாட்டி 2500 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ப்ரோ அப்படிங்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் வந்து Buds 3 Pro தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரியா? இல்லை ப்ரோ, நான் 2000 ரூபாய் கீழே தான் செலவு பண்ண முடியும், என் பட்ஜெட்டே 2000 ரூபா தான் அப்படின்னும் போது அப்போ நம்ம வந்து Buds 3 Pro தான் கரெக்டாக இருக்கும்.
இதை தவிர வந்து நார்டு பட்ஸ் 2R இது செம ஃபேமஸாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் கூட இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அவங்களும் வந்து அதோட ஃபிட்டு, பேட்டரி லைஃபு இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸில் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா சிஎம்எஃப்பை பற்றி நான் கமெண்ட் செக்ஷனில் படிக்கும்போது நம்ம நண்பர்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிஎம்எஃப் யூஸ் பண்ண எனக்கு வந்து இந்த தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வளோ வரல ப்ரோ. எனக்கு வந்து இயர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மாதிரி ஃபீல் ஆகுது. சிஎம்எஃப் யூஸ் பண்ணும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி நான் இந்த டேட்டாவை ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். திரும்பியும் நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சரியா, அந்த நண்பர் வந்து அவரோட டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து சிஎம்எஃப்ல பேட்டரி அப்படிங்கிற ஒரு டவுன் சைடை பற்றி அவர் யோசிக்கிறாரு தான். ஆனால் எனக்கு கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ. நான் மியூசிக் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல. ப்ராடக்ட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறனால நான் அதை யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரியான ஒரு டேட்டா. ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு இல்லாட்டி நீங்களே வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் சிஎம்எஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது ஒன்று. ஏன்னா இந்த சிஎம்எஃபோட ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓகே மோசம்லாம் சொல்ல முடியாது. அவங்ககிட்ட பேட்டரி மட்டும் தான் நாங்கள் இது வரைக்கும் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Buds 3 இது வந்து 5499 ரூபாய்க்கு பொதுவாக நம்ம பார்ப்போம். அண்ட் 4999 ரூபாய்க்கும் அது விற்கும். அப்பப்போ 4600 சில்லறைக்கும் வித்துக்கிட்டு இருந்தது. அண்ட் இப்போ வந்து 4499 போட்டிருக்கேன். அண்ட் கூப்பன் இந்த மாதிரியான ஆஃபர்லாம் போட்டு என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா 4049 அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. சரி 4000 ரூபாய்க்கு அப்படின்னு யோசிப்போமே. டியூயல் டிரைவர் பேஸ் வேவோட நல்ல பேஸ் பூஸ்டடாக எனக்கு வந்து ஒரு TWS வித் குட் பேட்டரி லைஃப் அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து ஸ்கோர் பண்ணும். இந்த இடத்துல இன்னொரு வித்தியாசம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இது எல்லாமே டச் பேஸ்டு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து டச் பேஸ்டு. இதுவே OnePlusல வந்து ப்ரோ சீரிஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து ஸ்குவீஸு, அதாவது ஸ்குவீஸுங்கிறதோட பிஞ்சு சரியா. ஸோ அதில் வந்து என்ன ஆகுனா நமக்கு ஃபால்ஸ் டச் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இது எல்லாமே டச் பேஸ்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டச் பேஸ்ட்லேயே எனக்கு பட்டு சைஸ் ஒரு மேட்டர் இல்லை ப்ரோ, ஆடியோ குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து OnePlus Buds 3 சூப்பரான ஒரு ப்ராடக்ட். பட் எனக்கு வந்து பட்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் குட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து நார்டு Buds 3 Pro இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மோர் தென் எனஃப். அதுதான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, பட்ஸு சைஸ் முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு. ஓகே, அடுத்து என்னென்னா போல்ட் ஆடியோ இதெல்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் 700 ரூபாய்க்கு TWS. கேஷுவலாக சும்மா மியூசிக் கேட்பேன் ப்ரோ, இல்லாட்டி போகிற வழியில் அப்படியே ஏதாவது பாட்காஸ்ட் லிசன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு எதுக்கு ரொம்ப பயங்கரமாக டியூன் பண்ண ஹெட்ஃபோன்ஸு. அதனால் எனக்கு வந்து 700 ரூபா 600 ரூபாய் 500 ரூபாய்க்கு ஏதாவது இருந்ததுன்னா கூட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எதனாலும் செக் பண்ணிக்கலாங்கிற. இது இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, இந்த போட்ரானிக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ரியல்மி ஒயர்லெஸ் நெக் பேண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா. ரியல்மியில் இருக்குது, OnePlusல இருக்குது, சிஎம்எஃப் நெக் பேண்ட் ப்ரோ இருக்குது, அப்புறம் போட்டில் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் நெக் பேண்ட்ஸ் தான் பார்க்க முடியுது. புதுசாக ஒன்று லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பேசிக்காக யாருக்கெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி டெலிவரி ஒர்க்லாம் பண்ணுறவங்களுக்கு கூட TWSோட இந்த நெக் பேண்ட் பெட்டராக இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு இந்த நெக் பேண்ட் வந்து ஸ்மார்ட், இப்போ எல்லாமே ஸ்மார்ட் பவர் ஆஃப் ஸ்மார்ட் பட்ஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நெக் பேண்டு. ஸோ அழகாக ஸ்ப்ளிட் பண்ணால் அதுவே வந்து ஃபோனோட பேர் ஆகிடும். ஸோ கால் இனிஷியேட் பண்ணால் கால் இனிஷியேட் பண்ணலாம். அண்ட் இன்கமிங் கால் அப்படியே அட்டன் பண்ண முடியும். அதே சமயம் முடிச்சதுமே திரும்ப எடுத்து இப்படி திரும்ப ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா போதும், கீழே போய் ஓட்டிக்கும். தட்ஸ் இட், பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெட்டர். இந்த TWS பொறுத்த வரைக்கும் காதுலேருந்து திரும்ப எடுத்து ஒரு நிமிஷம் வண்டி எங்கேயே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கேஸில் வச்சு கேஸ் தூக்கி திரும்ப பேக்கெட்டில் வச்சு. ஸோ அதனால சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் யூஸ் கேசஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான யூஸ் கேஸுங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே மிந்த்ராவில் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஃப்ளாட்டாக நிறையா கட் பண்ணி விட்ருக்காங்க ப்ரைஸிங்கில். ஸோ அதனால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே ஏர்பாட்ஸு, மற்றபடி ஆண்ட்ராய்ட் தரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்து என்ன தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். பார்க்கலாம். பை.